வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்பா ரவை தாங்க. கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க. இந்த ரவை 2 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளரில் நம்ம குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. தேவையான பொருள்: கடுகு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, 3 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி 1 துண்டு தட்டி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் சூடாயிடுச்சுங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. இது கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்துச்சுங்க. இப்போ கூட ரவை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே ரவை நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1க்கு 2 தான் எடுத்திருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுடலாங்க. பார்க்கலாங்க. விசில் அடங்கிருச்சு. குழையாம வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.